முன்பாக இந்த இடத்துக்கு திருச்சபைக்கு வந்திருக்கிறேன். போதையர் அவங்க சொல்லும் பொழுது அனைவருக்கு அறிமுகமானவங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எத்தனை பேருக்கு எனக்கு தெரியும் தெரியல, மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அநேக வருடங்களாக இந்த பகுதியில் நான் வந்தது கிடையாது. நான் இது எனக்கு சொந்த ஒரு மாதிரி தான். அத்தை வந்து இங்கே தான் இருக்கிறாங்க, செட்டில் இருக்கிறாங்க. கிளாடி அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க வீட்டுக்கு வருவேன், வந்துட்டு அப்படியே போயிருந்து விடுமுறை நாட்களில் வரும்பொழுது ஆலயத்துக்கு ஓய்வு நாள் நேரங்களில் இங்கு வரக்கூடிய வாய்ப்பு அமையவில்லை. இந்த நாளிலே உங்களோடு கூட இந்த 3 நாட்களை செலவு செய்யத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். கடந்த மாதத்தில் போதகர் அவர்களை திருச்சி ஒரு மீட்டிங் சமயத்தில் சந்தித்த பொழுது அவங்க ஒரு அழைப்பு கொடுத்தாங்க, உங்களுடைய திருச்சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவருடைய அழைப்பை ஏற்று இந்த வேளையிலே கர்த்தருடைய தீர்மானத்தின்படியாக உங்களோடு கூட இந்த 3 நாட்களை செலவு செய்யும்படியாக இருக்கிறேன். நிச்சயமாக இந்த 3 நாட்கள் உங்களோடு சேர்ந்து எனக்கும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக ஏற்றதாக வளர்ச்சிக்கு உரியதாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். போதவருடைய அன்பான வரவேற்பிற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த 3 நாட்களும் பரிசுத்தத்திற்கான அழைப்பு என்கின்ற மைய கருத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம் செலவழிக்கும்படியாக இருக்கிறோம். அதை ஒவ்வொரு விதமாக நாம் என்ன செய்ய போறோம், பார்க்கும்படியாக இருக்கிறோம். பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது வேதாகமம் பரிசுத்தத்தை குறித்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருந்தாலும் அதை நாம் புரிந்து கொள்வது அப்படிங்கிறது சற்று கடினமான ஒன்றுதான். அதை முழுவதுமாக அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அவ்வளவு சுலபம் அல்ல. பரிசுத்தமான ஒரு நபர்தான் முழுமையான ஒரு பரிசுத்தத்தை அறிந்து கொள்ள முடியும். பாவத்தோடு இருக்கக்கூடிய நாம் அந்த பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதை நாம் ஓரளவுக்கு தான் நாம் அதை அறிந்து கொள்ள முடியுமே தவிர முழுவதுமாக அதை அறிந்து கொள்வது கடினம். வேதாகமத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டும் அப்படின்னா அது முதலாவது தேவன் பரிசுத்தர் என்பதாக வேதம் அறிக்கை இடுகிறதை வாசிக்கலாம். அவர் முழுவதுமாக மகிமையினால் நிறைந்தவராக, அவர் முழுவதும் பரிசுத்தமானவராக இருக்கிறார். அவரிடத்துல எந்த விதமான குறையும் இல்லை. அவர் முழுவதும் நீதி பரிபூர்ணமான நீதி என்பதாக வேதாகமம் தேவனை குறித்து சாட்சி இடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவரிடத்துல பாவம் கிடையாது, அநீதி அவரிடத்துல கிடையாது. அவர் அங்கே தூய்மையானவராக, எந்த விதமான அழுக்கும் இல்லாதவராக, குறையும் இல்லாதவராக ஒரு பரிபூர்ணமான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறார் என்பதாக வேதாகமம் அவரை குறித்து சொல்லுகிறது. வாசிப்போமே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. நாங்கள் இதை அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா அவர் ஒளியாய் இருக்கிறார், துளியும் கொஞ்சமோ அவரிடத்துல இருள் இல்லை. அவர் முழுவதும் பரிசுத்த உள்ள தேவனாக இருக்கிறார், பரிசுத்தத்தினால் நிறைந்தவராக தேவன் காணப்படுகிறார். அவரிடத்துல கொஞ்சம் கூட இருள் இல்லை என்பதாக வேதம் சொல்லுகிற ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா
சொல்லப்படுகிற 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். 6ஆம் அதிகாரம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அங்கே தூதர்கள் சொல்றாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. கூப்பிட்டு சொன்னார்கள். அப்ப அந்த காட்சியை தீர்க்கதரிசி பார்க்கும் பொழுது அவருக்குள்ள பயம் வருது. அவர் என்ன அதற்கு மறு உத்தரவு அல்லது அந்த காட்சியை பார்த்து அவர் என்ன சொல்றார் அப்படின்னா 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன். சரி, என்னுடைய சூழ்நிலைகள் நான் இருக்கக்கூடிய இடம் மாத்திரமல்ல, நானும் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அசுத்தம் உள்ளவனாக இருக்கிறேன். ஆனா நான் காணக்கூடிய காட்சி எப்படி இருக்கு அப்படின்னா பரிசுத்த தேவனை நான் என்ன செய்றேன், பார்க்கக்கூடிய சூழலாக இருக்கிறது. அவரை பார்க்கிறேனே, அப்ப அநீதியோடு இருக்கக்கூடிய நான் எப்படி நான் அவரை தரிசிக்க முடியும்? அப்ப இந்த சூழ்நிலை இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் அதமாக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள தன்னுடைய பாவ நிலையை யோசித்து பார்க்கும் பொழுது, தனக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவத்தை சிந்தித்து பார்க்கும் பொழுது தேவனோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறாரு. அந்த பரிசுத்தத்துக்கு முன்னாடி என்னால் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. தேவனுடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக நான் நிற்பதற்கு எவ்வளவேனோ அருகதையற்றவனாய் இருக்கிறேன் என்பதை உணர்ந்தவராக அங்கே தீர்க்கதரிசி சொல்றாரு, ஐயோ நான் அதமானேன். ஏன்னா அவர் எப்படி இருக்கிறார், பரிசுத்தராக இருக்கிறார். நான் எப்படி இருக்கிறேன், பாவத்தால் நிறைந்த நபராக இருக்கிறேன். அப்ப என்ன செய்வது? எனக்குள்ளாக பாவம் இருக்கிறது என்பதற்காக என்னுடைய வாழ்க்கை அமிதமாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுவிட முடியுமா? நம்ம பரிசுத்தமான ஆண்டவரை காணும்படியாக நாம் இருக்கிறோமே. அவர் நம்முடைய பரிசுத்தத்துல 2ஆம் முறை வர இருக்கிறாரே. அவர் வரும் பொழுது அவரை நாம் அப்பொழுது சந்திக்கணும் அப்படின்னு சொன்னா இதே அசுத்தம் உள்ளவர்களாய் நாம் அவரை தரிசிக்க முடியுமா? முடியாது. அப்ப நாம என்ன செய்ய போகிறோம்? வேதம் அதை குறித்து பேசும் பொழுது தேவன் பரிசுத்தர். இன்னைக்கு நாம ஆண்டவரை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரை தொழுது கொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அவரிடத்தில் நாம ஜெபம் பண்றோம். ஐக்கியத்துல ஒரு உறவில் நாம் அவரோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு இன்னொரு ஒரு காரியத்தை சொல்லலாம். அவருடைய பிரசன்னத்தில் நாம் என்ன செய்யறோம், இருக்கிறோம். நாம ஜெபம் பண்றோம், ஆண்டவரை துதிக்கிறோம், அவருடைய சமூகத்துல வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவருடைய பிரசன்னம் என்ன செய்கிறது, இங்க இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்துல நாம் என்ன செய்யறோம், இருக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோம். அப்ப அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார் அப்படிங்கிறது. அந்த நம்பிக்கை, அந்த உணர்வு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், மன்னித்திருக்கிறார் என்பதை மறந்துவிட கூடாது. சிலருடைய தேவன் என்னை மன்னிக்க மாத்திரம்தான் செய்திருக்கிறாரா? இல்ல, அவர் தம்முடைய நீதியை எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்து வைத்திருக்கிறார். அவர் நீதியின் வஸ்திரத்தை என்ன செஞ்சிருக்கிறார், எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் என்று சொல்லி சொல்லும் பொழுது 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா பாவத்தை அவர் மன்னித்திருக்கிறாரு. 2வது என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பாவ மன்னிப்புக்கும் நீதியின் வஸ்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதாவது பாவ மன்னிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நம்ம இருக்கக்கூடிய அழுக்கை, பாவத்தை கழுவக்கூடிய ஒரு விஷயமாக என்ன செய்யலாம், கற்பனை செய்து கொள்ளலாம். நீதியின் வஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நாம குளித்தாயிற்று, மற்றவர்களுக்கு முன்பாக நான் என்னை காண்பிக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்குண்டான வஸ்திரத்தை நான் என்ன செஞ்சிருக்கணும், உடுத்தி இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய நீதி.
என்னுடைய பாவத்தை மன்னித்த தேவன் நான் மற்றவர்கள் முன்பாக அல்லது தேவனுடைய பிரசன்னத்தில் நான் இருக்கத்தக்கதாக அவர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? நீதியின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய நீதியை என்ன செஞ்சிருக்கிறாரு? எனக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றவர்களாய் இருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் இங்க அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயம். நான் செய்த பாவத்தை ஆண்டவர் எனக்கு மன்னித்திருக்கிறாரு. மன்னித்த தேவன் அவருடைய நீதியினால் என்னை கோர்த்து வைத்து நீதியின் வஸ்திரத்தை கொடுத்து அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நீதியா நடந்திருக்கிறாரு, வைத்திருக்கிறார். இந்த ரெண்டு காரியத்தை நாம் நினைச்சுக்கிறோம், மனதில் வைத்துக் கொள்வோம். சரி, இப்ப அவர் நீதியை எனக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதனுடைய பொருள் என்ன? அவருடைய நீதியின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா என்னுடைய பாவங்கள் மறைக்கப்பட்டு அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா இளங்கோய் அம்மையார் சொல்லும் பொழுது சொல்லுறாங்க, என்னுடைய இதயமோ அவருடைய இதயமோ ஒன்றாக என்ன செய்கிறதா இருக்கிறதா? என்னுடைய சிந்தை ஆண்டவருடைய சிந்தையை போல இருக்கிறதா? என்னுடைய மனமும் தேவனுடைய மனமோ ஒன்றிணைந்து இருக்கிறது. நான் என்னெல்லாம் யோசிக்கிறேனோ அதெல்லாம் யாருடைய யோசனை போல இருக்கிறதா? தேவனுடைய யோசனை போல இருக்கிறதா? அதுதான் நீதி வஸ்திரம் தரித்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய பொருளாக இருக்கிறது. கர்த்தருக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்கு முன்பாக நாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவருடைய பிரசன்னத்துல நாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீதியின் வஸ்திரம் அவசியம். அவர் கொடுத்திருக்கக்கூடிய நீதியின் வஸ்திரம் இல்லாம நாம என்ன செய்ய முடியாது? அவருடைய சமூகத்தை நாம இருக்க முடியாது. அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு நான் என்ன செய்ய முடியாது? அவருடைய பிரசன்னத்தை தேடி வர முடியாது. அது நாம் ஒரு உவமையில கூட நாம் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். கல்யாண வஸ்திரம் இல்லாத ஒருவன் விருந்துக்கு வந்தா அவனை ஆண்டவர் என்ன சொல்றாரு? புறம்பே ஓடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. கொடுத்திருக்கக்கூடிய வஸ்திரத்தை தரித்தவர்களாக, அதாவது என்னுடைய மனம், என்னுடைய இதயம், என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல்கள் எல்லாம் தேவனுடைய இசைந்ததாக அவருக்கு பிரியமானதாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா காணப்பட வேண்டும். அதுதான் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக, அவருடைய பிரசன்னத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. சரி, ஆண்டவர் நீதியின் வஸ்திரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒரு காலத்தில் நான் பாவியாக இருந்தேன். பாவத்தை விட்டு நான் நீங்கி வரும்படியாகவும் பரிசுத்த தேவனை நான் தொழுது கொள்ளத்தக்கதாகவும் அவர் தம்முடைய பரிசுத்தத்தை, அவருடைய நீதியை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்ப நான் நீதியான வாழ்க்கையை வாழ இயலுமா? அநேக நேரங்கள்ல என்ன சந்தேகம் நமக்குள்ளாக வருது அப்படின்னு சொன்னா, நான் நீதியாய் வாழ முடியுமா? பாவம் இல்லாத வாழ்க்கை என்னால வாழ முடியுமா? அதுக்கு ஒரு சில வசனங்களை நாம் என்ன செய்யறோம்? எடுத்துக்கொள்கிறோம். அப்படிதான் ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. 12ஆம் வசனம். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனோம். நீதிமான் ஒருவனும் இல்லை, நாம் எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனோம். அப்படியே வந்தோம் அப்படின்னா 23ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறோம். எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம். அதாவது சங்கீதக்காரன் சொன்ன அதே வார்த்தைகளை பவுலார் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா மேற்கோள் காட்டி சொல்றாரு, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். என்ன வேதம் அங்கே சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, என்னுடைய முயற்சியினால நான் என்ன செய்ய முடியாது? நீதிமானாக இருக்க முடியாது. நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் தான் நீதிமான் ஒருவனாகவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது.
நீதியா வாழ முடியும்? நான் எப்படி பரிசுத்தத்தோடு இருக்க முடியும்? நான் எப்படி பாவம் செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யறோம்? வசனங்களை நாம் எடுத்துக் கொள்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு அன்பானவர்களே, வேதம் அவ்விதமாக சொல்லவில்லை, மாறாக சொல்லுகிறது. ஆண்டவருடைய பலன் இல்லாம, ஆண்டவருக்குள்ளாக இல்லாமல் என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா நாம் நீதி உள்ளவர்களாக இருக்க முடியாது. வாசிப்போம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகளாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்ப நான் எவ்வளவுதான் நான் பிரயாசப்பட்டாலும், நான் பொய் சொல்லக்கூடாது, நான் கோபப்படக்கூடாது, நான் மொபைல்ல நேரம் செலவழிக்க கூடாது, நான் போகக்கூடாத இடத்துக்கு நான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் எவ்வளவுதான் நான் பிரயாசப்பட்டாலும், எவ்வளவுதான் நான் முயற்சி எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு சொன்னா தோல்விதான். தீர்க்கதரிசி சொல்றாரு, அது அழுக்கான கந்தையை போல என்ன செய்கிறது இருக்கிறது. நம்முடைய எல்லா பிரயாசங்களும் அது அமிதமாகத்தான் இருக்கிறது. அது என்ன செய்யாது? நீதியை வருவிக்காது. என்னுடைய முயற்சினால நான் என்ன செய்ய முடியாது? நீதியை பெற்றுக் கொள்ள முடியாது. 61ஆம் அதிகாரம் ஏசாயா 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதே தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்திருக்கிறார். முதல்ல சொன்னாரு, அங்க சொல்றாரு 64ஆம் அதிகாரத்துல, என்னுடைய நீதி அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. நான் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் அது நல்லதா என்ன செய்ய மாட்டேங்குது? மாற மாட்டேங்குது. அது ஒன்றுக்கும் உதவாததாகத்தான் இருக்கிறது. என்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் தோல்வியில தானே செய்து போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு, நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆண்டவர் அவருடைய நீதி வஸ்திரத்தை என்ன செய்திருக்கிறாரு? என்ன சொல்றாரு? ஆண்டவருடைய பிரசன்னத்துல எப்படி நாம வருவது அப்படின்னு சொன்னா, என்னுடைய நீதியை தூக்கிட்டு நான் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஆண்டவரே, நான் இந்த நல்ல விஷயங்கள்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் நான் நேர்த்தியா செஞ்சு முடிச்சிருக்கிறேன், உனக்கு பிரியமானதா செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்ய முடியாது? ஆண்டவருக்கு முன்பாக வர முடியாது. அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாதமாகத்தான் இருக்கிறது, பிரயோஜனமற்றது. அது அழுக்கான சந்தையாக இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்துல வரணும் அப்படின்னு சொன்னா ஒரே வழிதான், அவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அவர்களுடைய வஸ்திரத்தை உடுத்தினவர்களாக நாம் என்ன செய்யணும்? வர வேண்டும். அப்படி இல்லாமல் அவரை தரிசிப்பது கூடாத. அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவர் எனக்காக கொடுத்திருக்கக்கூடிய அந்த நீதியின் வஸ்திரத்தை உடுத்தின நபராக நான் இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசித்து பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். எவ்விதமாக இந்த நீதியின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். அந்த அவராலே அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொன்னீங்க நினைக்கிறீங்க? பிதா. முன்னாடி உள்ள வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா அதை புரிந்து கொள்ளலாம். ஒரு சில வசனங்கள் முன்னாடி 28ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். சரியா? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே, தேவனாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள்.
கிறிஸ்துவனுடைய நீதி வஸ்திரத்தை நாம எப்படி பெற்றுக் கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா, பிதாவானவர் என்ன செய்கிறார்? நமக்கு உடுத்து வைக்கிறார். நம்ம ரட்சிப்பின் திட்டத்தை வாசிக்கும் பொழுது கிறிஸ்து உலகத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? நமக்கு ரட்சிப்பு உண்டாகணும் அப்படின்னு சொல்லி. இந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்படுத்தி யாரு? தேவன். நாம் நீதியின் வஸ்திரத்தை தரித்து அவருடைய சமூகத்துல இழந்து போன பரிசுத்தத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பிதாவானவர் என்ன செய்தார்? கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினார். அவர் மூலமாக நாம் ரட்சிப்பு என்னக்கூடிய பாதையை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்று இருக்கிறோம். அப்படியானால் பிதாவானவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நமக்கு இந்த நீதியை கிறிஸ்துவின் மூலமாக கொடுத்திருக்கிறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? நீதியுள்ள வாழ்க்கையாக, பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையாக இருக்கும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம நீதியாகும்படி, நாம கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? நீதி உள்ளவர்களாக இருக்க முடியும். அதற்காக பிதாவானவர் என்ன செய்தாரா? கிறிஸ்துவை உலகத்திற்கு கொடுத்தார். கிறிஸ்துவனுடைய நீதி அது பரிபூர்ணமான நீதி. அதுல குறைகள் கிடையாது. நம்முடைய கிரியைகள் அது குறைவுள்ளது, பரிபூர்ணம் இல்லாதது. ஆனா அவருடைய நீதி அது பரிபூர்ணமான நீதி. அந்த பரிபூர்ணமான நீதியை நாம் உடுத்தினவர்களாக எப்பொழுதும் அந்த பரிசுத்தத்தில் நாம் என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். ஆனா நம்முடைய வாழ்க்கை சில நேரம் என்ன செஞ்சது? வெளியே போது உள்ளவர். ஆண்டவர் விட்டு வெளியே போறோம், திரும்பவும் உள்ளவர். ஆனா அந்த பரிசுத்தத்தை நாம் எப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னா, ஆண்டவருடைய பிரசனத்தை எப்பொழுதும் தேடுகிறவர்களாக இருக்கும் பொழுது மாத்திரம் என்ன செய்ய முடியும்? இந்த பரிபூர்ணமான பரிசுத்தத்துல இருக்க முடியும். அதாவது ஏன் இந்த பரிசுத்தத்திலிருந்து நாம விலகி விடுகிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பிரதானமான காரணம், அநேக நேரங்கள்ல ஆண்டவருக்குள்ளாக இல்லாம நாம் என்ன செஞ்சோம்? முயற்சி செய்யணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு சொல்லி, நீதியாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, பரிசுத்தத்தோடு காணப்படணும் அப்படின்னு சொல்லி, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறத விட்டுட்டு நாம சுயமாக நாம முயற்சிகளை செய்யும் பொழுதுதான் நாம் என்ன செஞ்சோம்? தோல்வி அடைந்து விடுகிறோம். சரியா? நாம செய்ய வேண்டியது வாசிப்போமே. ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவருடைய நீதியினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமே. வசனம் அங்கே விதமாக சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, இந்த நீதி நமக்கு எப்படி கிடைக்கிறதா? நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தை அப்படின்னு சொல்லி பவுலர் எழுதுகிறார். அது ஒரு ஈவு. அதுக்காக நாம் பிரயாசப்பட்டு நாம் முயற்சி செய்து நான் என்ன செய்ய முடியாது? அதை பெற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய உழைப்பினால, ஏதோ நான் செய்யக்கூடிய நன்மைகளினால, அது தான தர்மங்களின் மூலமாகவோ உதவிகள் மூலமாகவோ என்ன செய்ய முடியாது? அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அது முழுவதும் ஈவாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு கொடுக்கிறார். அது முற்றிலும் ஈவாக நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. பவுலும் தான் சொல்றார். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த பவுலும் சொல்லும் பொழுது, நான் முயற்சி செஞ்சேன், என்னால் என்ன செய்ய முடியல? பரிபூர்ணத்தை அடைய முடியல. வாசிப்போமே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு காலத்துல எல்லாமே இருந்துச்சு, படிப்பு இருந்துச்சு, அந்தஸ்து இருந்துச்சு, செல்வாக்கு இருந்துச்சு,
ஆனா அவைகள் எனக்கு என்ன செய்யல? பரிசுத்தத்தை எனக்கு தரவில்லை. கிறிஸ்து மூலமாகத்தான் பரிசுத்தம் அப்படிங்கறத நான் உணர்ந்ததை நிமித்தம் நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா, அவைகள் எல்லாவற்றையும் நான் நஷ்டமாக என்னை எடுத்து சொல்றாரு. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாகிறாமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாக இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. விசுவாசத்தின் மூலமாகத்தான் இந்த ஈவன் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நம்முடைய பரிசுத்தமாக நாம் என்ன செய்ய முடியும்? எடுத்துக்கொள்ள முடியும். என்னுடைய முயற்சினால் என்ன செய்ய முடியாது? ஒருபோதும் அதை எடுத்துக்கொள்ளவே முடியாது. அதான் சொல்றாரு, எனக்கு இருந்த எல்லாவற்றையும் நான் என்ன செய்யறேன்? நஷ்டமாக எண்ணுகிறேன். நான் பரிசுத்தம் அடையணும் அப்படின்னு சொன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுதுதான் அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நான் என்ன செய்ய முடியும்? தரித்துக் கொள்ள முடியும். என்னுடைய பிரயாசத்தினால என்னுடைய முயற்சினால என்ன செய்ய முடியாது? ஒருபோதும் எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறதை புரிந்தது நிமித்தமாக அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனையும் அதுதான். விசுவாசத்தினால நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, நம்முடைய ஆண்டவருடைய நீதிக்கும் நம்முடைய நடத்தைக்கும் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா வேறுபாடுகள் ஏற்கனவே சொன்னது கூட வந்து கொண்டே இருக்கிறது. ஒண்ணு நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஆண்டவருடைய நீதியை நான் தரித்து இருக்கும் பொழுது, கிறிஸ்துவனுடைய நீதியின் வஸ்திரத்தை நான் தரித்து இருக்கும் பொழுது, பிதாவானவர் என்னை பார்க்கும் பொழுது எனக்குள்ள யார் பார்க்கிறாரு? கிறிஸ்துவை பார்க்கிறார். அவர் என்ன செய்வார்? பார்க்கிறார். அவர் பார்க்கிறது கிறிஸ்து. அவருடைய வஸ்திரத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? உடுத்திருக்கிறேன். அவருடைய நீதி என்னுடைய பாவத்தை மறைத்து அவரை போல என்ன செய்கிறது? பிதாவுக்கு முன்பாக காண்பிக்கிறது. ஆனா நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நாம வேதம் வாசித்திருப்போம், இன்றைக்கு நாம ஜெபம் செய்திருப்போம், இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்திருப்போம். ஆனா அடுத்த நாள் என்ன செஞ்சிருது அப்படின்னா இதெல்லாம் அப்படியே மாறிடுது. இவைகள் எல்லா காரியங்களும் என்ன செஞ்சிருது? மாறிடுது. நம்முடைய நடக்கை அது வேறுபட்டதாக என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா காணப்படுது. வரும்போது இன்னொரு ஒரு யோசனை நமக்குள்ள வந்தது. ஐயோ, நான் பாவம் செஞ்சுட்டேனே, பாவத்தோடு எப்படி நானு ஆண்டவருக்கு பார்க்க போறது? நான் ஆண்டவரை விட்டு விலகி இவ்வளவு காரியங்களை செஞ்சுட்டேன், எப்படி நான் திரும்பவும் ஆண்டவரிடத்துல போறது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம், ஒரு தயக்கம் என்ன செஞ்சிருக்கு? வந்து விடுகிறது. கர்த்தருக்கு அன்பானவர்களே, அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டிய அவசியம். காணாமல் போன மகன் மீண்டும் தன்னிடத்துல திரும்பி வரும்படியாக அன்புள்ள தகப்பனார் தன்னுடைய மகனுடைய வருகைக்காக அவர் என்ன செஞ்சாரு? காத்து கொண்டுதான் இருந்தார். என்னை விட்டு வெகு தூரம் போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யல? அப்படியே விட்டு விடவில்லை, மறந்து விடவில்லை. மாறாக இன்றைக்கு இருந்தாலும் என்னுடைய மகன் என்ன செய்வான்? திரும்ப இந்த இடத்துல வருவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே காத்து கொண்டு இருக்கிறார். அதே போலதான் நாம ஒருவேளை ஆண்டவருடைய நீதியின் வஸ்திரத்தை தரித்தவர்களாய் இருந்தோம், சில நேரங்கள்ல அதுல நிலைத்திருக்க முடியாம நம்ம தவறி போனாலும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நான் எப்படி ஆண்டவருடைய சமூகத்துல திரும்பவும் வரது அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் நமக்காக என்ன செய்தார் அப்படிங்கிறத உணர்ந்தால் அவர் யாரு, எனக்காக என்ன செஞ்சார், அதை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னா போதும். கர்த்தருக்கு அன்பானவர்களே, வாசிப்போம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எரேமியா 23ஆம் அதிகாரம். அவருடைய நாமம் நீதியாகிய கர்த்தர் என்பது. அவர் திரும்பவும் அவரை தேடி வருவோம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய வருகைக்காக அவர் என்ன செய்யறார்? காத்து கொண்டு இருக்கிறார். ஆகையினால என்னுடைய நீதி நிலைச்சிருக்க மாட்டேங்குது. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது. ஒரு நாளே நான் ஆண்டவரோடு இருக்கிறேன், இன்னொரு நாள் நான் வழிவிலைக்கு போயிடுறேன். அவர் நீதி வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி இருந்தாலும் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறேனே. கர்த்தருக்கு அன்பானவர்களே, புரிஞ்சுக்கோங்க, தோல்வி வர்றதுக்கான காரணம் நான் சுயமாக முயற்சிக்கிறதுனால என்ன செய்கிறது? தோல்வி வருகிறது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்தோம் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சிந்தையுடையவர்களாய் இருந்தோம் அப்படின்னு சொன்னா நாம் என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும். ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது நமக்குள்ள யாரை பார்க்கிறாரு? கிறிஸ்துவை பார்க்கிறார். அதனால பவுல் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருந்தார். நம்ம புதியவர்கள் அப்படிங்கிற உணர்வு என்ன செய்யும்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆண்டவரை விசுவாசித்திருக்கிறேன், நான் ஏற்றுக்கொண்ட நாள் ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? அவருடைய நீதி வஸ்திரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஆண்டவர் எனக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த அழைப்பை நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய சிந்தையை நான் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். நான் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, நான் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, அந்த சிந்தையில இருந்து என்ன செய்யக்கூடாது? வழிவிலைக்கு போயிடக்கூடாது. என்னுடைய முயற்சினால் அல்ல, அது ஈவாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? எனக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனால நான் சுயமாக முயற்சி செய்யாதபடி, அந்த பரிசுத்தத்தை அடைவதற்கு நான் சுயமாக முயற்சி செய்யாதபடிக்கு, ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்க நாள் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? படிப்படியாக நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றுவார். அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குதே அப்படிங்கிற எண்ணம் ஒருபோதும் அவர் அண்டையில நம்ம திரும்பி வருவதற்காக ஒவ்வொரு நாளும் காத்துக் கொண்டிருக்கிறார். நாம் நம்மையே குறைப்பட்டுக் கொண்டு ஆண்டவரை விட்டு விலகி செல்லாமல் அவரை தேடும் பொழுது நிச்சயமாக கண்டுகொள்ள முடியும். நாம கண்டுகொள்ளக்கூடிய சூழல தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. நாம அழைத்தால் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கக்கூடிய தூரத்துல தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. ஆகையினால நாம் ஆண்டவருக்கு செவி சாய்க்கத்தக்கதாக ஆண்டவரை நோக்கி நாம் என்ன செய்வோம்? கூப்பிடுவோம். அவர் நம்மிடத்துல பேசுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. நம்மை மீண்டும் பரிசுத்தப்படுத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையை நீதியுள்ள வாழ்க்கையாக ஒரு நாள் மாத்திரமல்ல, என்றென்றைக்கு நீதியுள்ளவர்களாக வாழத்தக்கதான சாக்கியத்தை கர்த்தர் தாம் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென்.